வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் பிரபாகரன் குணசேகரன். நாடு முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை தற்பொழுது விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள அனைவரும் முன்வர வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்திய பொருளாதாரம் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்து வருவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பொருளாதாரத்திற்கு வளர்ச்சி ஊக்கியாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்த அவர், இதனை வெறும் தொழில்நுட்பமாக பார்க்காமல் நேர்மறை மாற்றத்திற்கான வாய்ப்பாக கருத வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எதிர்வரும் தசாப்தத்தில் நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றும் எனவும் குறிப்பிட்டார். குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார். சென்னையில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் கல்வி ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை வகித்து பட்டங்களை வழங்கி கௌரவிக்கிறார். தொடர்ந்து ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அவர் பின்னர் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் பொது வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். முன்னதாக தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையான மக்கள் பவனில் குடியரசு துணைத் தலைவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. பயணத்தின் 2ஆம் நாளான சனிக்கிழமை வேலூர் தங்க கோவிலில் நடைபெறும் ஸ்ரீ சக்தி அம்மாவின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இதையடுத்து பிற்பகலில் சென்னை திரும்பும் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் சித்தா தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்கிறார். குவஹாத்தி கொல்கத்தா இடையேயான படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் விரைவில் இயக்கப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 15 முதல் 20 நாட்களுக்குள் இந்த புதிய ரயில் சேவை தொடங்கும் எனவும் இதனை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் கூறினார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலின் அதிவேக சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த ரயிலில் முதல் வகுப்பு ஏசி பெட்டியில் பயணம் செய்ய 3600 ரூபாயும், 2ஆம் வகுப்பு ஏசி பெட்டிக்கு 3000 ரூபாயும், 3ஆம் வகுப்பு ஏசி பெட்டிக்கு 2300 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் முக்கிய பங்காற்றியதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் உள்ள DRDO அலுவலகத்திற்கு சென்ற அவர் விஞ்ஞானிகள் மத்தியில் உரையாற்றினார். ஆயுத படைகளை தற்சார்பு மிக்கதாக மாற்றுவதில் DRDO பெரும் பங்காற்றுவதாக கூறினார். அடுத்த தசாப்தத்தில் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு DRDOக்கு உண்டு எனவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் 68வது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விஞ்ஞானிகளுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்திற்காக ஈடு இணையற்ற உறுதிப்பாட்டுடன் பணியாற்றும் அறிவியலாளர்களின் திறனை கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாக கூறியுள்ளார். அவர்களது பங்களிப்பு பாதுகாப்புத்துறையை மேம்படுத்துவதற்கு வலு சேர்ப்பதுடன் தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி பாதுகாப்புத்துறை முன்னேற உதவுவதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் மாத சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 6.1% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், டிசம்பர் மாத ஒட்டுமொத்த GST வருவாய் 1,75,000 கோடி ரூபாயாக இருப்பதாகவும், இது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தோடு ஒப்பிடும்போது 6.1% அதிகம் எனவும் தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதம் மத்திய GST வரி வசூல் 34,289 கோடி ரூபாயாகவும், மாநில GST வரி வசூல் 41,368 கோடி ரூபாயாகவும், ஒருங்கிணைந்த வரி வசூல் 98,894 கோடி ரூபாயாகவும் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீதான கூடுதல் கலால் வரி சட்ட திருத்தம் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சிகரெட்டின் நீளம் மற்றும் வகையை பொறுத்து 1000 சிகரெட் குச்சிகளுக்கு 2,050 ரூபாய் முதல் 8,500 ரூபாய் வரை கூடுதல் கலால் வரியை அரசு விதித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த வரி புகையிலை மற்றும் அது போன்ற பொருட்களுக்கு தற்போது விதிக்கப்படும் 40% சரக்கு மற்றும் சேவை வரிக்கு மேலதிகமாக விதிக்கப்படும் என்றும் நிதி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. 10 லட்சத்திற்கு மேல் வங்கி பண பரிவர்த்தனை செய்வோருக்கு 85% வரி விதிப்பதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு விளக்கம் அளித்துள்ளது. வருமான வரித்துறை இத்தகைய வரியை விதித்திருப்பதாக வெளியான தகவல் அடிப்படை ஆதாரமற்றது எனவும் கூறியுள்ளது. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை செய்வோருக்கு வரி விதிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் வருமான வரி சட்டத்தில் இடம்பெறவில்லை என்றும், இதுபோன்ற போலியான தகவல்கள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் உண்மை சரிபார்ப்பு பிரிவு வலியுறுத்தியுள்ளது.
2026 புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் அமைதி, மகிழ்ச்சி, செழுமையை கொண்டு வரட்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், நேர்மறை மாற்றம், புதிய தீர்மானங்களுக்கான வாய்ப்பு ஆகியவற்றின் அடையாளமாக புத்தாண்டு திகழட்டும் என்று கூறியுள்ளார். தேசத்தின் வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அனைவரும் உறுதி பூண வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், 2026 புத்தாண்டு அனைவருக்கும் அமைதி, நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று தெரிவித்துள்ளார். வலிமையான மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான நமது கூட்டு உறுதியை இது வலுப்படுத்தட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், அனைவருக்கும் ஒரு அற்புதமான 2026 ஆண்டு அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நல்ல ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும் என்றும், உங்கள் முயற்சிகளில் வெற்றியும், நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நிறைவும் கிடைக்கட்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சமூகத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ பிரார்த்திப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டை ஒட்டி தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், 2026 ஆண்டு அனைவர் வாழ்விலும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செழுமை ஆகியவற்றால் நிரப்பட்டும் என கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி அனைவரும் முன்னேற ஒற்றுமை மற்றும் சமூக நல்லிணக்கத்துடன் செயல்பட இந்த புத்தாண்டில் உறுதியேற்போம் எனவும் ஆளுநர் RN ரவி வலியுறுத்தியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், புத்தாண்டு நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பாதையில் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்கும் இந்த வேளையில் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையிலான தலைமையின் கீழ் சேவை, நல்லாட்சி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றிற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்வோம் என்றும் அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நம்பிக்கை தரும் புத்தாண்டாக 2026 மலரட்டும் என்றும், ஜனநாயக பொற்களத்தில் வெற்றி ஒளி வீசட்டும் என்றும் கூறியுள்ளார். புத்தாண்டு தொடக்கம் முதலே சமத்துவம் பொங்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என கோலமிட்டு திராவிட பொங்கல் களை கட்டட்டும் என குறிப்பிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2025 ஆண்டு மொத்தம் 13 கோடியே 52 லட்சம் லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 13 கோடி லட்டுகள் என்பது இதற்கு முந்தைய ஆண்டுகளை விட மிகப்பெரிய வளர்ச்சியாக கருதப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு 2.5 கோடியாக இருந்த பக்தர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் 2.7 கோடியாக அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படையின் துணை தளபதியாக ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த 1985 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தேசிய பாதுகாப்பு கல்வி நிறுவனத்தில் பட்டம் பெற்ற அவர் 1986 டிசம்பர் 6ஆம் தேதி போர் விமான பறக்கும் பிரிவில் பணியில் இணைந்தார். போர் விமானத்தில் அனுபவம் பெற்ற விமானியாகவும், விமானிகளுக்கு கட்டளையிடும் தகுதி வாய்ந்த நபராகவும், போர் விமானப்படை பிரிவின் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். MiG-21, MiG-29 போன்ற போர் விமானங்களில் 3400 மணி நேரத்திற்கும் கூடுதலாக பறந்த அனுபவம் கொண்டவர். பல்வேறு ரக போர் விமானங்களை இயக்குவதில் நிபுணத்துவமும், விமான பயிற்சியாளராகவும் பணியாற்றியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தின் தற்போது குளிர்காலத்தில் உச்சகட்டமான பனிப்பொழிவு தீவிரமடைந்துள்ளது. சாலைகள், மரங்கள், மலைகள், வீடுகள் என அனைத்தும் பனிக்கட்டியால் சூழப்பட்டு வெண்படலமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக மலைப்பகுதிகளில் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் காணப்படும் பனிக்கட்டிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் விளையாடி மகிழ்ந்தனர். அங்கு வீசிய பனிப்பொழிவையும் குதூகலத்துடன் அனுபவித்தபடி நடனமாடினர். ஜம்மு காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே கடும் பனிப்பொழிவிலும் எல்லை பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பொதுவாக குளிர்காலங்களில் தீவிரவாதிகள் ஊடுருவல் அதிக அளவில் இருப்பது வழக்கம். இதனை கருத்தில் கொண்டு எல்லை பாதுகாப்பு படையினர் பலத்த ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். உத்தரகண்ட் மாநிலத்தில் ஹரித்வாரில் உள்ள கங்கை ஆற்றங்கரையில் புத்தாண்டை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புத்தாண்டின் முதல் நாளான இன்று ஏராளமான பக்தர்கள் கூடி கங்கா ஆரத்தி எனப்படும் வழிபாடு நடத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலில் இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். புத்தாண்டின் முதல் நாளான இன்று அங்கு கூடிய சுற்றுலா பயணிகள் பனிப்பொழிவை இதமாக அனுபவித்ததோடு பனி மூட்டத்திற்கு இடையே தாஜ்மஹாலை கண்டு ரசித்தனர். சென்னை IITயும் டிடி தமிழ் தொலைக்காட்சியும் இணைந்து அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய துறைகளில் இருந்து கற்றல் மற்றும் தாய்மொழி திறனை மேம்படுத்துவதற்காக வெற்றி படிக்கட்டு என்ற வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துகின்றன. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் புதுவையைச் சேர்ந்த 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் பங்கேற்கலாம். ஒரு பள்ளியிலிருந்து 2 மாணவர்கள் கொண்ட ஒரு அணி மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்படும். விண்ணப்பித்த அணிகளுக்கு சென்னை IIT வளாகத்தில் ஜனவரி 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் எழுத்துத் தேர்வு நடைபெறும். இதில் தேர்ந்தெடுக்கப்படும் 32 அணிகளுக்கு வினாடி வினா நடத்தப்படும். இந்த வெற்றி படிக்கட்டு வினாடி வினா 15 அத்தியாயங்களாக டிடி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும்.
வெற்றி பெறும் அணிக்கு சென்னை ஐஐடியில் உள்ளக பயிற்சி பெறும் அரிய வாய்ப்பு கிடைக்கும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புவோர் வெற்றி படிக்கட்டு .sastra.org/ என்ற தளத்தில் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு outreach@sastra.org என்ற முகவரியிலும் தொடர்பு கொள்ளவும். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவினை எழுச்சியோடு கொண்டாட மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்க 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 9,90,000 பேர் பயனடைவார்கள் என்றும் சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுப்பூதியம், சிறப்பு கால முறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு தலா 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள சட்டப்பேரவை தேர்தல்களை ஒட்டி அதிமுக சார்பில் மொத்தம் 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. விருப்ப மனு அளிக்க டிசம்பர் 15 முதல் 23ஆம் தேதி வரையும், பின்னர் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையும் காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது. இதன் பெயரில் ஏராளமான விருப்ப மனுக்கள் வழங்கினர். இதில் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியான எடப்பாடியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 2,187 விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள சட்டப்பேரவை தேர்தல்களில் போட்டியிட 7,988 விருப்ப மனுக்களும் வழங்கப்பட்டுள்ளதாக அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நிதி நிர்வாகமும் சரியில்லை, நீதி நிர்வாகமும் சரியில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திருநெல்வேலியில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான பாலத்திற்கு அடிக்கல் நாட்டிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றார். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களுக்கும் 60% நிதி மத்திய அரசால் வழங்கப்படுவதாகவும் கூறினார். தேர்தலை சந்திக்க இருப்பதால் தனியாரிடம் கடன் பெற்றாவது பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்பு வழங்கவும் தமிழக அரசு முயற்சி மேற்கொள்ளும் என நம்புவதாகவும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். பொங்கல் தொகுப்பு மக்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். வாஜ்பாய் பிறந்த நாளையொட்டி சென்னை KK நகரில் அக்கட்சி சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் என பல்வேறு தரப்பினரும் சாலையில் இறங்கி போராடுவதை சுட்டிக்காட்டினார். வெல்லும் பெண்கள் என மாநாடு நடத்திய திமுக ஆட்சியின் அவலத்தை சொல்லும் பெண்களாக தூய்மை பணியாளர்கள் மாறியிருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். சென்னையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது விபத்தால் உயிரிழப்புகள் இல்லை என்றும் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில் தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரையில் போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் மக்கள் கூட்டத்தை கண்காணித்தனர். இந்த நிலையில் மாநகர் முழுவதும் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதோடு 425 இடங்களில் தடுப்புகள் அமைத்து சிறப்பு கண்காணிப்பு செய்யப்பட்டுள்ளதால் குற்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமவேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் இன்று 7வது நாளை எட்டியது. சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் சமவேலைக்கு சம ஊதியம் கோரி கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் அரையாண்டு தேர்வு விடுமுறையை கணக்கில் கொண்டு அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கடந்த தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று முழக்கமிட்டு ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர். தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நல்லாட்சி மலர வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என ஆங்கில புத்தாண்டு தினத்தில் தரிசனம் செய்ததாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதி மக்களுக்கான திட்டங்கள் என்றும் அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் போதை கலாச்சாரம், தினசரி படுகொலைகள், வட இந்தியர்கள் தாக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 12,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 99,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் வெள்ளி விலை 256 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ பார் வெள்ளி 2,56,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் மற்றும் தமிழ்நாடு பனைப்பொருள் வளர்ச்சி வாரியத்தின் ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையில் நடைபெற்றது. வாரியத்தின் உறுப்பினர்களும் அரசு துறை உயரதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இவ்விரு வாரியங்கள் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தலைநகர் சென்னையில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக போராடும் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றுமாறு மாநில அரசுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சனையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலையிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் தொடக்க கல்வியில் காலியாக இருக்கும் 30,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் 3,86,797 கோடி ரூபாய் கடன் வாங்கி குவித்துள்ளதாக பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில கடன் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூலதன செலவு 1,66,754 கோடி ரூபாய் என சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடன்களை வாங்கி குவித்தது திமுக அரசு என குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி, கூடுதலாக வாங்கப்பட்ட 2,20,000 கோடி ரூபாய் மாயமானது எங்கே என கேள்வி எழுப்பியுள்ளார். விமானப்படை மார்ஷல் சீதைப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் இந்திய விமானப்படையின் பயிற்சி கமாண்டிங் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார். புதிய பதவியை ஏற்றுக்கொண்ட பின் அவர் பெங்களூரு விமானப்படை மார்ஷல் பயிற்சி கமாண்டிங் போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். சிறப்பான சேவைக்காக 2017இல் விசிஷ்ட சேவா பதக்கத்தையும் 2024இல் அதி விசிஷ்ட சேவா பதக்கத்தையும் விமானப்படை மார்ஷல் சீதைப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் பெற்றுள்ளார். இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் கோவை மாவட்டம் சூலூரில் நடைபெற்றது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை பாரதம், மக்கள் மருந்தகம், பிரதமரின் மக்கள் வங்கி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்பான அரங்குகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சூலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் வி.பி. கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் விஞ்ஞானி வினீத்குமார், நபார்டு வங்கியின் உதவி பொது மேலாளர் திருமால் ராவ், பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் திட்டத்தின் மேற்பார்வையாளர் அரவிந்த் சாமி, சென்னை மக்கள் தொடர்பகத்தின் உதவி இயக்குநர் தே. பாலநாகேந்திரன், மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் ஜிஜேந்திரன் மற்றும் புதுச்சேரி மக்கள் தொடர்பு அலுவலக கள விளம்பர அலுவலர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி கலைநிலா கலைக்குழுவினரின் சார்பில் அரசு நலத்திட்ட விழிப்புணர்வு நாடக நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. பெங்களூருவில் இருந்து புதுச்சேரிக்கு காரில் கடத்திய 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையின் போது காரில் மூட்டை மூட்டையாக குட்கா போதைப்பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த விழுப்புரம் காவல்துறையினர் இவர்கள் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராணுவத்தில் 30 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்று ஊருக்கு வந்த ராணுவ வீரருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருப்பாலக்குடி கிராமத்தைச் சேர்ந்த கனிமொழி என்பவரின் கணவர் ரவிக்குமார் ராணுவ வீரராக ஜம்மு காஷ்மீர், டெல்லி, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பணியாற்றியவர். ஓய்வு பெற்று ஊர் திரும்பிய ரவிக்குமாரை பட்டாசு வெடித்து மேளதாளம் முழங்க வரவேற்ற திருப்பாலக்குடி கிராம மக்கள் சல்யூட் அடித்து மரியாதை செலுத்தினர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் புத்தாண்டையொட்டி கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது. எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காட்சியளித்தன. கடலின் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி பாலத்திற்கு செல்ல 1 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட வரிசையில் பயணச்சீட்டு எடுக்க சுற்றுலா பயணிகள் காத்திருந்தனர். கன்னியாகுமரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் வழக்கம் போல் இந்த ஆண்டும் களை கட்டியது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் புத்தாண்டையொட்டி பேக்கரிகளில் விதவிதமான கேக் வகைகள் தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஜனநாயக திரைப்படத்தின் புகைப்படம் அச்சிடப்பட்ட கேக் மற்றும் நடிகர்கள் ரஜினிகாந்த், கவுண்டமணி உள்ளிட்டோர் தொடர்பான கேக்குகளும், ஸ்ட்ராபெரி, சாக்லேட், வெனிலா உள்ளிட்ட பல பிளேவர்களில் தயாரான கேக்குகளையும் வாடிக்கையாளர்கள் விரும்பி வாங்கி சென்றனர். சைவ பிரியர்களுக்காக முட்டை கலக்காத கேக்குகளும் தயாரிக்கப்பட்டு தாராபுரத்தின் முக்கிய இடங்களில் இயங்கும் பேக்கரிகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. சென்னையை அடுத்த ஆவடி காவல் ஆணையரகத்தில் புதிய ஆணையராக பிரேம் ஆனந்த் சின்ஹா பொறுப்பேற்றார். தென்மண்டல ஐஜியாக இருந்த இவர் ஆவடி காவல் ஆணையரகத்தின் 4வது ஆணையராக நியமிக்கப்பட்டு இருந்தார். ஆவடி காவல் புதிய ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹாவுக்கு காவல்துறையினர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் அமைதி நிலைநாட்டப்படும் என உறுதியளித்துள்ள நெல்லை சரக டிஐஜி சரவணன், தென் மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். நெல்லை சரக டிஐஜி பொறுப்பில் இருந்த சந்தோஷ் ஹாதிமணிக்கு பதிலாக புதிய டிஐஜியாக நியமிக்கப்பட்ட சரவணன் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சரவணன், சாதி ரீதியான பிரச்சனைகளை கட்டுப்படுத்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும், சமூக வலைதளங்களில் பிரச்சனைகளை உருவாக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி அருகே கல்வராயன் மலையில் கடும் பனிப்பொழிவு நிலவி வந்த போதிலும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பெரியார் அருவியில் குளியலிட்டு சுற்றுலா பயணிகள் ஆங்கில புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கல்வராயன் மலையில் மேகம், ஐந்தருவி, தேனருவி, சிறுகலூர், பெரியார் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. குறிப்பாக பெரியார் அருவியில் ஆனந்த குளியலிட்டு புத்தாண்டை குடும்பத்தோடு கொண்டாட சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டினர். சென்னை அடுத்த நங்கநல்லூரில் அமைந்துள்ள முக்கிய ஆன்மீக தலங்களில் ஒன்றான நங்கநல்லூர் அருள்மிகு விஸ்வரூப அதீத திவ்யாதிகார பக்த ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டு முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. 32 அடி ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட விஸ்வரூப ஆஞ்சநேயர் பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பூக்களால் அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனையும் சுவாமியையும் ஐயப்ப பக்தர்களும் பொதுமக்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று அறுபடை வீடுகளான மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில், அழகர் கோவில், சுந்தரராஜ பெருமாள் கோவில், தல்லாக்குளம் பெருமாள் கோவில், பூங்கா முருகன் உள்ளிட்ட கோவில்களிலும் பொதுமக்கள் புத்தாண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர். 14 கிலோமீட்டர் தூரமுள்ள அண்ணாமலையார் மலையை சுற்றி அஷ்டலிங்கங்களை வணங்கி பக்தர்கள் வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் 1008 பால்குடம் எடுத்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை இடம்பெற்றது. பால்குட ஊர்வலத்தில் பெண்களும் திருநங்கைகளும் கோலாட்டம் ஆட, மேளதாளங்கள் முழங்க 1008 பால்குட ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக வந்து கோவிலில் நிறைவடைந்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு முருகனை தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். பொது தரிசன வரிசை, 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசைகளில் பக்தர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்பட்டது. சிவகங்கை அருகே உள்ள உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டியில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டையொட்டி அதிகாலை 3:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்திலும், புர்ச்சவர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. டேனிஷ் கோட்டை, அருங்காட்சியகம் உள்ளிட்டவைகளை குடும்பத்துடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் மாலையில் கடற்கரையில் குவிந்தனர். சிறுவர்கள் குதிரை சவாரி செய்து புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் அருகே உள்ள கீழ்பாலூர் கிராமத்தில் ஆங்கில புத்தாண்டையொட்டி காளை மாடு விடும் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. செங்கம், போலூர், ஆரணி, சேத்துப்பட்டு, ஜவாதுமலை, கண்ணமங்கலம், திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான காளை மாடுகள் இந்த திருவிழாவுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தன. குறிப்பிட்ட நேரத்திற்குள் விரைந்து ஓடிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. I'm very happy. Start music. Cinema, 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 cinema. అర్థమైందా రాజా? నా లుక్ పోరా బడియా. ఇండియా మామే. Peace, bro. ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஆரம்பிக்கலாங்களா? 2025ஆம் ஆண்டு விடைபெற்று 2026ஆம் ஆண்டு இனிதை பிறந்திருக்க இந்த நேரத்தில் வழக்கம் போல இன்று தமது இல்லத்தின் முன் கூடியிருந்த ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இருக்கரம் கூப்பியும் கையசைத்தும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நடிகர் ரஜினிகாந்த் முத்து பட காட்சியை தன்னோட சமூக வலைதளத்தில் பதிவிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூடுதலா சொல்லியிருக்காரு. போற ரூட் கரெக்ட் தானே? யாருக்கு தெரியும்? நான் எப்பவுமே போற ரூட் பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. ஆண்டு மேல பாரத்தை போட்டு வண்டி எந்த ரூட்ல போறதோ அந்த ரூட்ல சிவான்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதா.
கடலை மையமா வச்சு வித்தியாசமான கதைக்களத்தில் உருவாக்கியுள்ள ஆழி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கு. நடிகர் சரத்குமார் தாடியோட கரடு முரடான தோற்றத்தில் காணப்படக்கூடிய இந்த போஸ்டர் ரசிகர்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்திருக்கு. கொம்பு சீவி படத்தை அடுத்ததா நடிகர் சரத்குமார் நடிக்கும் படம் ஆழி. மாதவ் தாசன் இயக்கத்துல AAA நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்கு. படப்பிடிப்புகள் முடிஞ்ச நிலையில வெளியிட்டிருக்க இந்த படம் தயாராகிட்டு இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் மூலம் ஃபேமஸ் ஆனவர் இயக்குனர் அபிஷன் ஜிவின். இவர் இப்போ வித் லவ் படத்தின் மூலம் ஹீரோவா அறிமுகமாகிறாரு. இந்த படத்துல அவருக்கு அனஸ்வரா ராஜன் ஜோடியா நடிச்சிருக்காங்க. இயக்குனர் மதன் இயக்கத்துல MRP என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல உருவாகியுள்ள இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு. அவ பார்வை உசுர குடிக்குதே, அட தனியா நடக்க பிடிக்குதே, அளவில்லா கிறுக்கு பிடிக்குதே, அணுகுண்டா இதய வெடிக்குதே, அடங்காம வயசு குடிக்குதே, அறகுறையா மீச முளைக்குதே, அட மழையும் மெல்ல அடிக்குதே, அசல் அழகு என்ன முடிக்குதே. இதன் டீசர், முதல் பாடல் ஆகியவை வெளியாகி ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த நிலையில தான் February 6 வித் லவ் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் என படக்குழு அறிவிச்சிருக்கு. டவுட் வேற, பொசசிவ்னஸ் வேற. நீ பொசசிவா இருக்கிறது டைரக்டா கேட்க கூடாது, ஆக்டிவிட்டி மூலமா சொல்லணும். அப்பதான் கியூட்டா இருக்கும்ல. மோனிஷா இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது மோனிஷா. இதெல்லாம் தயவு செஞ்சு என்ன எதிர்பார்த்துறாத. எனக்கு டைரக்டா கேட்டாலும் ஒண்ணும் புரியாது மோனிஷா. ப்ளீஸ் மோனிஷா. இளைஞர்கள் கொண்டாடும் ரொமான்ஸ் திரைப்படமாக உருவாக்கி வரும் இதயம் முரளி படத்தில் அதர்வாவுடன் பிரீத்தி முகுந்தன், கயார் லோகர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் 4வது படைப்பாக தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் இந்த படம் உருவாகி வருது. தமிழ் சினிமாவில் நடிகர் முரளியின் மறக்க முடியாத கதாபாத்திரமான இதயம் முரளியின் பெயரில் உருவாகியுள்ள இந்த படம் காதலர் தினத்தன்று வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மச்சான், உன் லென்ஸ் எங்க ஜூம் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் ஆகுது. என் ஆளேட ப்ளீஸ். எடுக்கலாம் நீ வாண. உன்னை நான் நம்ப மாட்டேன். பிரபு புறா மச்சி, நீ அதை வாங்கிக்கோடா. என்ன நம்ப மாட்டேன்? யாருக்கு ஐஸ்கிரீம்? அது அவங்களுக்குடா. அவங்களுக்கா? நீ அங்க போய் ஐஸ்கிரீம் கொடுத்துரு. நான் அப்படியே வந்து ரிங்கோட ப்ரப்போஸ் பண்ற பார். என்ன மச்சி சிரிக்கிறான்? ஏண்டா இது நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? நீ என்னடா பண்ணுவ? இந்த ரிங்க அப்படியே எடுத்து வச்சு அவ ஐஸ்கிரீம் எடுத்து கேட்கும் போது சும்மா ஹீரோ மாதிரி நின்று ப்ரப்போஸ் பண்ண தெரியுமா? ஓ மச்சான், பிரில்லியன்ட் ஐடியா மச்சான். நீ போ, பின்னாடி அப்படி ஹீரோ மாதிரி வரேன் பார். அவனை பாத்தீங்களாண்ணே? ஐஸ்கிரீம் கூட ஏதோ ரோஜாப்பு மாதிரி எடுத்து கொடுக்குறான். RJ பாலாஜி இயக்கத்துல சூர்யாவோட 45வது படமான கருப்பு படம் உருவாகி இருக்கு. இதில் கதாநாயகியாக த்ரிஷா நடிச்சிருக்காங்க. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் சார்பில் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைச்சிருக்காரு. நீதிமன்ற வழக்கு ஒன்றை மையமாக வச்சு அதில் கடவுள் நம்பிக்கையை இணைத்து உருவாக்கப்பட்டுள்ள கருப்பு திரைப்படத்தை வரும் 23 ரிலீஸ் செய்ய தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ள நிலையில கருப்பு படக்குழு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து புதிய போஸ்டர் ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க. எனக்கு இன்னொரு பேர் பாய், இது நம்ம டைம். செம்ம அடி அடிக்க போறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.